வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார சார் அவர்களை வணங்கிவிட்டு உங்களுடன் உரையாடத் தொடங்குகிறேன். நான் உங்கள் ராப்ஜி. இன்னைக்கெல்லாம் நம்ம ஏதோ ஒரு பாட்டு அப்படின்னாக்க நம்ம உடனடியாக கேட்டுடலாம். ஸ்பாட்டிஃபை இருக்கு, கூகுள் இருக்கு, யூடியூப் இருக்கு, சர்ச் பண்ணால் கிடச்சிருது. இல்லை நம்மளே பென்ட்ரைவில், டிஸ்கில், ஹார்ட் டிஸ்கிலலாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். அந்த காலத்தில் அப்படிலாம் வசதி கிடையாது. எல்லாரும் ஒரு பெட்டிக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்கணும். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நான் தினபூமி பத்திரிகையில் வேலை பார்க்கும்போது காலையில் 8:15 9:30 வரைக்கும் இதில் விவித பாரதி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு போடுவாங்க. அதில் நான் இந்த பாட்டு வரும் அப்படின்னு சொல்லுவேன். இன்னொருத்தர் நண்பன் இது பாட்டு வரணும். இந்த பாட்டு கரெக்டாக இந்த பாட்டு நடுவில் விளம்பரங்கள் அப்படின்லாம் வந்துட்டு இருக்கும்போது எல்லாமே ஒவ்வொன்றா ட்ரெஸ் பண்ணிட்டு ரெடி ஆகிட்டு இருக்கிறது, போகிறது வரதுன்னெலாம் இருக்கும். அந்த பாட்டை மிஸ் பண்ணக்கூடாது. அந்த பாட்டை மிஸ் பண்ணிட்டோம்னாக்கா அவ்வளோதான். அதுக்கப்புறம் எப்போ அந்த பாட்டை போடுறாங்களோ அப்போ தான் கேட்க முடியும். அன்னைக்கு இசைத்தட்டு ஜாஸ்தியாக இருந்தது. அதற்கு பிறகு தான் ஆடியோ கேசட்டுங்கிற விஷயம் வர ஆரம்பிச்சிது. மியூசிக்கல்ஸ் கடை அப்படின்லாம் அதுக்கப்புறம் வர ஆரம்பிச்சிது. அந்த மாதிரியான தருணங்கள் ஒரு பக்கம் அப்படியே குறன்னு அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கும். ஆனால் இலங்கை வானொலியை நம்ம கேட்டுக்கிட்டே ரசிச்சுட்டே இருப்போம். அதை இந்த பக்கம் திருப்போம், அந்த பக்கம் திருப்போம், கொஞ்சம் நடந்து போவோம் அப்படின்னு டிரான்சிஸ்டர் ரேடியோ வச்சுக்கிட்டு அந்த காலகட்டங்களில் வந்த பாடல்கள், ஒளிபரப்பப்பட்ட பாடல்கள் அப்படின்றதுல நிறைய பாடல்கள் நமக்கு ஏதோ ஒன்று மேஜிக் மனசை அப்படி ஜில்லுன்னு ஆக்குற ஒரு பாடல். அதில் இசைஞானி இளையராஜாவுடைய 70களுடைய இறுதியில், அதாவது 79 அந்த சமயத்தில் வந்த ஒரு பாட்டு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு பாட்டு அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த பாட்டை போடுறதுக்கு இன்னைக்கு யாருமே இல்லை அப்படின்னு நான் அடித்து சொல்கிறேன். இளையராஜா சாருடைய இசை, வாலி அவர்களுடைய வரிகள், சிவகுமார் சுமித்ரா நடித்த படம் கடவுள் அமைத்த மேடை அப்படின்னு ஒரு படம் பெரிய அளவுக்கு ஹிட் ஆனிச்சா இல்லையாங்கிறது எனக்கு குழப்பம்தான். படம் பெரிய அளவுக்கு போன மாதிரியே தெரில எனக்கு. ஆனால் அந்த படத்தை நான் அரியமங்கலம் சரோஜா தியேட்டரில் அப்படின்னு அந்த படத்தெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அதிக தடவை பார்த்ததுக்கு காரணமும் இந்த பாட்டு தான். அந்த பாட்டை எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களும் ஜென்சி அம்மாவும் பாடியிருப்பாங்க. இந்த பாட்டினுடைய மையம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னாக்கா, இங்கே ஒரு காமம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆணுக்குள்ளார படர்ந்திருக்கிறதும், அந்த காமத்துக்கு சம்மதம் கேட்கறதும், அதை அனுபவிக்க துடிக்கிறதுமாகவே தானே இங்கே ஆண்களின் உலகம் இருக்கு. எதுவாக இருந்தாலும் இப்போ வேண்டாம் அப்புறமா அப்படிங்கிறது தான் பெண்ணுடைய குணமாக பார்க்கப்படுது. இதில் பெண்ணாதிக்க சிந்தனையெல்லாம் புகுத்திடவேன். அவங்களுக்குன்னு ஆசைகள் தாபங்கள்லாம் இருக்கலாம். நான் அதை சொல்ல வரல. பொதுவாக ஒரு செக்யூரிசம், ஒரு செக்யூர் தன்மை ஒன்று பெண்கள்கிட்ட இருக்கும் இல்லையா. என்னதான் காதலன் காதலி அப்படின்னாலும் கூட, என்னதான் நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாலும் கூட, அந்த ஆணுக்கு ஒரு தாபம், அந்த பெண்ணுக்கு இருந்தாலும் ஒரு எல்லை மீறக்கூடாது அப்படிங்கிற ஒரு நினைப்பு, இதை ஒட்டி சொல்லப்பட்டது தான் இந்த பாட்டு. வாலி அவர்கள் அதற்கு அவ்வளவு சிறப்பான மரியாதையை அந்த பாட்டுக்கு வரிகளுக்கு கொடுத்துருப்பாரு. இந்த பாட்டையும் எஸ்பிபி சார் அதுக்குன்னு ஒரு பேஸ் வச்சுக்கிட்டு அந்த வாய்ஸில் இந்த பாட்டை பாடுவார். ஏன்னா கொஞ்சம் அதட்டினாக்க மிரட்டலான முறையில் என்ன செக்ஸ் கேட்குறியா அப்படின்ற மாதிரி ஒரு துணி வந்துடக்கூடாது. அதனால கொஞ்சம் அடக்கி வாசிச்சிருப்பார். அதற்கு ரொம்ப அதை விட அடங்கிய முறையிலேயே எந்த விதமான நீ என்ன வேணாலும் கொஞ்சி குழாவு, என்னை அமுதே தேனே மானே அப்படின்ட்டுலாம் சொல்லு, ஆனாலும் மவனை நான் கட்டுப்பட மாட்டேன், கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எல்லாங்கிற அந்த உணர்வை மீறாமலே இருக்கிற ஜென்சி அம்மாவுடைய வாய்ஸுன்னு இந்த பாட்டு ஒவ்வொரு தடவை கேட்கும்போதும் எனக்கு இன்னும் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கு. இந்த பாட்டு மயிலே மயிலே உன் தோகை இங்கே, ஒயிலே ஒயிலே பொன்னூஞ்சல் எங்கே, குளிர்காலமல்லவோ தனிமையில் விடலாமோ, தளிருடல் தொடலாமோ, மயிலே மயிலே மயிலே. இந்த பாட்டு எஸ்பிபி ஜென்சி பாடினது. வாலி அவர்கள் பாட்டு எழுதியிருப்பாரு. இளையராஜா இதுக்கு என்னென்னலாம் சங்கதிகள் போட முடியுமோ அந்த இசை, அந்த பாட்டில் வரக்கூடிய ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும்
நம்மை இன்னும் 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 இன்னும்னு குதூகலப்படுத்திட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு ரயில் சத்தத்தோட இந்த பாட்டு தொடங்குற மாதிரி இருக்கும். அது ஒரு குதூகலத்தை, அது ஒரு 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 பயணத்தை, அந்த பயணம்ங்கிறது ஒரு காதலிலிருந்து காமத்துக்கான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனான கூட நம்ம எடுத்துக்கலாம். நம்ம அது போகும்போதே ஃப்ளூட், இந்த பாடலுக்குள்ளார கிட்டாரா இருக்கட்டும், தபேலாவா இருக்கட்டும், ஃப்ளூட்டா இருக்கட்டும், சும்மா புகுந்து விளையாடி இருப்பாரு. நான் வந்து பாடகர், கர்நாடக சங்கீதத்தில் தேர்ந்தவரான டாக்டராகவும் இருக்கிற கணேஷ் அப்படிங்கிற அண்ணாட்ட நான் கேட்டப்ப இந்த பாட்டு வந்து ஹம்சவர்தினி ராகம் அப்படின்னு சொல்லி சொன்னார். இந்த பொதுவாகவே ஹம்சவர்தினி ராகம் வந்து நம்மளை ஒரு மாதிரி மயக்கும் அப்படின்னும் அவர் சொல்லியிருந்தார். அந்த ஹம்சவர்தினி ராகம் வந்து ஒரு 60% மயக்குது அப்படின்னாக்க, ராஜா சார் இந்த பாட்டை வந்து ஒரு 150% மயக்கிற அளவுக்கு கொடுத்துருப்பாரு அப்படின்னும் அவர் சொன்னார். அந்த பாட்டு பார்த்தீங்கன்னாக்க, அந்த ஃப்ளூட்டு சொன்னேன் இல்லையா, அப்படி ஒன்று கொஞ்சம், அதுக்கப்புறம் தான் அப்படி வந்துட்ட பிற்பாடு பாட்டு வரி ஆரம்பிக்கும் போது கூடவே தபேலாவும் ஆரம்பிக்கிறோம். மயிலே மயிலே உன் தோகை எங்கே, டிட்டாங் டங் டிட்டாங் டங் டிட்டாங் டங்னு முள்ள வந்துகிட்டே இருக்கும். மிகச்சிறந்த பாடல்கள். நான் ஒரு 100 பாட்டு நான் சொல்லணும்னு என்னை சொன்னீங்கன்னாக்கா இதுல இந்த பாட்டையும் நான் சொல்லுவேன். நான் மயிலே மயிலே உன் தோகை எங்கே, ஒயிலே ஒயிலே உன் ஊஞ்சலில் எங்கே, குளிர்காலம் அல்லவோ தனிமையில் விடலாமோ, தளிருடல் தொடலாமோ, மயிலே 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 கெஞ்சிறாரு. மயிலே குயிலே ஊஞ்சல் இங்கே இருக்குல்ல, தோகையும் மயிலும் சேர்ந்துருந்தாதானே அழகு. மயிலே மயிலே உன் தோகை இங்கே, ஒயிலே ஒயிலே உன் ஊஞ்சல் இங்கே. குளிர்காலமும் தவிக்க விரிய குளிர்காலத்துல, குளிர்காலம் அல்லவோ தனிமையில் விடலாமோ, தளிர் உடல் தொடலாமோ, மயிலே மயிலே. ஐயோ, அதுக்கு அடுத்தாப்புல பாத்தீங்கன்னாக்க அவர் சொல்றாரு, எஸ்பிபி, அதாவது ஆண் சொல்றாரு, தென்றல் தாளாட்ட தென்னை இருக்க அது தன்னை மறக்க, தென்றல் தாளாட்ட தென்னை இருக்க அது தன்னை மறக்க. உடனே ஜென்சி அம்மா சொல்றாங்க, நீ அணைக்க நான் இருக்க நாள் முழுக்க தேனலக்க. எஸ்பிபி சார் கெஞ்சிறாரு அந்த ஆண். பனிவாய் மலரே பல நாள் நினைவே, இதே நினப்பாவே இருக்கேன் நான். பனிவாய் மலரே பல நாள் நினைவே, வரவா தரவா பெறவா நான் தொடவா, மயிலே மயிலே உன் தோகை இங்கே, ஒயிலே ஒயிலே உன் ஊஞ்சல் இங்கே. அதுக்கு அவரு சொல்றது என்ன தெரியுமா எஸ்பிபி, குளிர்காலமல்லவோ தளிருடல் தொடலாமோ, தனிமையில் விடலாமோ. எஸ்பிபி சார். இதே ஜென்சி அம்மா சொல்லுவாங்க, மயிலே மயிலே உன் தோகை இங்கே, ஒயிலே ஒயிலே உன் ஊஞ்சல் இங்கே, ஒரு சொந்தமில்லையோ உறவுகள் வளராதோ, நினைவுகள் மலராதோ, மயிலே 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 அப்படின்னு ஜென்சி அம்மா பாடியிருப்பாங்க. இப்ப அடுத்தாப்புல திரும்பவும் அவரு விட மாட்டேங்கிறாரு. அப்ப திரும்பவும் கேட்கிறாரு, திரும்பவும் சொல்றாரு. இதுக்கெல்லாம் வந்து அவங்க பதில் சொல்றாங்க, ஏன்டா இப்பவே ஏன் அவசரப்படுற, கல்யாணம் ஆன பிற்பாடு எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதனாலதான் அவர் சொல்றாரு, தென்றல் தாளாட்டுது, காத்து அப்படி இருக்கு இப்படி இருக்கு, தென்னை இப்படி இருக்கு, அப்படி இப்படிலாம் சொல்றாரா. இப்ப இவங்க அதுக்கு பதில் கொடுக்குறாங்க, கொஞ்சம் பொறுத்துக்கடா ராஜா அப்படின்ட்டு.
மஞ்சள் மாங்கல்யம் மன்னன் வழங்க கெட்டி மேளம் முழங்க. மஞ்சள் மாங்கல்யம் மன்னன் வழங்க கெட்டி மேளம் முழங்க. அதெல்லாம் நடக்க வேணாமா? இதெல்லாம் நடந்த பிற்பாடு பார்த்துக்கலாம். உடனே அந்த ஆண் காதலன், பூங்குழலி தேனருவி தோளிரண்டும் நான் தழுவி. அதே முள்ளதான் இருக்காரு தலைவர். பூங்குழலி கொஞ்சிறார். தேனருவி தோளிரண்டும் நான் தழுவி. ஜென்சி அம்மா, வரும் நாள் ஒரு நாள், கல்யாணம் வரும் நாள் ஒரு நாள், அதுதான் திருநாள், உறவாய் உயிராய் நிழலாய் நான் வருவேன் சொல்லிட்டாங்களா? அவர் வானு கூப்பிடுறாருல, அதுக்கு எப்போ வருவேன்னா, மஞ்சள் மாங்கல்யம் மன்னன் வழங்க கெட்டி மேளம் முழங்க. அப்பதான் நான் வருவேன். கல்யாணத்துக்கு அதெல்லாம் நடக்கணும், அதுக்கப்புறம் தான் வருவேன். உடனே பூங்குழலி தேனருவி தோளிரண்டும் நான் தழுவி. வரும் நாள் ஒரு நாள், அதுதான் திருநாள், உறவாய் உயிராய் நிழலாய் நான் வருவேன். மயிலே மயிலே உன் தோகை எங்கே, ஒயிலே ஒயிலே உன் ஊஞ்சல் எங்கே, குளிர்காலமல்லவோ தளிருடல் தொடலாமோ, தனிமையில் விடலாமோ. மயிலே 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 மயிலே. இந்த பாட்டை கேட்டாக்க மயில் அப்படியே வந்து நம்ம பக்கத்துல வந்து நின்றுடும், குயில் நம்ம பக்கத்துல வந்து நின்றுடும். எப்பேற்பட்ட பாட்டு இது! என் வாழ்க்கையில இந்த பாட்டை என்னால் மறக்கவே முடியாது. ரொம்ப சிம்பிளான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, அதை வச்சுக்கிட்டு இப்படி ஒரு பாட்டை கொடுக்க இளையராஜாவை தவிர வேற யார் இருக்கா? வணக்கம்.